போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நந்தினி, ஐயா. உட்காரு. என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சும்மாதான். நல்லா ஈரக்காத்தா அடிக்குதுன்னு இப்படி உட்கார்ந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்லையே? இல்லங்க ஐயா. அவன் திரும்ப எதுவும் சண்டை போடல? சச்சா, அப்படியெல்லாம் இல்லங்க ஐயா. அவரு மேல ரூம்ல தான் இருக்காரு. அதல்லம்மா, நீ இந்த மாதிரிலாம் வந்து உட்கார ஆள் கிடையாதுல்ல, அதனால கேட்டேன். ஐயா, நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. இருந்தா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அப்ப சரிம்மா, எல்லாத்துக்கும் உனக்கு தானே நன்றி சொல்லணும். அவன் சொன்னதை கேட்டு நல்ல வேளை நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பாம இருந்திய. போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னை திரும்பவும் மாடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாச்சு. இனிமேலும் சரிம்மா, அவன் எதையாச்சும் சொன்னான்னு நீ பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பிலாம் போயிடாத. இது உன் வீடு, நீ இங்கதான் இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, சூர்யா விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சூர்யா சாரே என்ன ஊருக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் போகாம இருக்கேன்னா மத்த யார் சொல்லியும் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீங்க சூர்யா சாரை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றிமா. ஐயா, திரும்ப திரும்ப இப்படி எனக்கு நன்றி சொல்லாதீங்க ஐயா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நியாயமா நானும் என் குடும்பமும் தான் உங்களுக்கு நன்றியோட இருக்கணும். இதுவும் உன் குடும்பம் தானம்மா. இத பாருமா, கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வந்த முத நாளை நினைச்சு பாரு. எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து. இப்போ வரைக்கும் அது ஓயிலன்னு வையே. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு தாக்கு பிடிச்சு நீ நிக்கிறன்னா அது சாதாரண விஷயம் இல்லம்மா. அப்போ நீ வந்த புதுசுல திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? என்னை விட்டுடுங்க, நான் ஊருக்கு போயிடுறேன், என்ன எங்க வீட்லயே கொண்டு வந்து விட்டுருங்க. இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா அப்பப்போ தற்காலிகமா உன்னை சமாதானப்படுத்தினாலும் உன் மனசுல இருந்த எண்ணம் போகவே இல்லை. அப்பெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளை வாயால இது ஏன் வீடு, யாரு சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்ற நாள் வரும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கருப்பு சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல இத்தனை நாள் கடந்து வந்து கருப்பு சாமி நிறைவேற்றி வச்சிட்டாரு. ஓ வாயிலிருந்து நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ற வார்த்தையை கேட்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாக இருக்கு. இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே அவன் கூடவே இருந்தாலே போதும், இங்க எல்லா பிரச்சனையும் தானா சரியா போயிடும். சூர்யா குடியை நிறுத்தணும், இந்த குடும்பம் விருத்தியாகணும், இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் நல்ல புத்தி வரணும். இதெல்லாம் கட்டாயம் நடக்குமா? எனக்கு அது போதும்.